வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. செய்தியாளர் ரமேஷ் சட்டமன்ற வளாகத்திலிருந்து இருக்கிறார். இன்னைக்கு அலுவல்கள் அப்படின்னா ரமேஷ், புரோட்டம் ஸ்பீக்கர் அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் பதவியேற்று வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அந்த ஓத் டேக்கிங் மட்டுமே தான் இன்னைக்கு நடைபெற இருக்கிறதா? அது சம்பிரதாயம், அது ஒரு ப்ரொசீஜர் என்றாலும் கூட அடுத்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தா ஃப்ளோர் டெஸ்ட் மற்றும் ஸ்பீக்கருடைய ஒரு நிரந்தர ஸ்பீக்கர் சபாநாயகருக்கான தேர்வு. இதெல்லாம் இந்த அலுவல்கள்லாம் எப்போ நடைபெற இருக்கின்றன? இன்றைய அலுவல்கள், அடுத்தடுத்த முக்கிய அலுவல்கள் பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்க. 17வது சட்டப்பேரவையினுடைய முதல் நாள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களாக பதவியேற்கக்கூடிய அனைவருமே சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்தபடி இருக்கிறார்கள். முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்துவிட்டார். திமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு வந்துவிட்டார். புதிய எம்எல்ஏக்கள் அனைவருமே ஒவ்வொருவராக சட்டப்பேரவைக்குள்ள வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சரியாக காலையில் 9:30 மணிக்கு 17வது சட்டப்பேரவையினுடைய முதல் நாள் கூட்டம் தொடங்க போகிறத பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருந்தார். அவரோடு 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்தாங்க. இன்றைய அலுவல் திட்டமிடல் என்ன அப்படின்னா, 9:30 மணிக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா சட்டப்பேரவை கூட்டத்தை தொடங்கி வைப்பார். அவர் தொடங்கி வைத்ததும் வழக்கமான மரபுப்படி சட்டப்பேரவை நடைபெறும். 233 எம்எல்ஏக்கள் ஒருவர் பின் ஒருவராக இன்றைக்கு சட்டப்பேரவையில் பதவியேற்றுக் கொள்வார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் பெயரை வாசித்ததும் அங்கு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவருமே வந்து பதவியேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் இன்றைய தினம் பதவி ஏற்பார்கள். முதலமைச்சர் விஜய் பொறுத்த வரைக்கும் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். அவர் நேற்றைய தினம் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருந்தார். எனவே இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக பதவியேற்பார். இந்த அலுவல்கள் எல்லாம் முடிவதற்கே 12:30 மணி வரை ஆகிவிடும். அதற்கு பிறகாக நாளைய அலுவல் அப்படின்னு பார்த்தா சபாநாயகர், துணை சபாநாயகருக்கான தேர்தல் 12:30 மணிக்குள்ள முடிஞ்சிடும் ரமேஷ். ஏன்னா நம்ம கடந்த சட்டமன்றத்திலாம் பார்த்திருக்கோம், இது ஒரு நாள் முழுக்க போனதை பார்த்தோம். ஒரு எம்எல்ஏக்கு 1.5 நிமிஷம் ஓட் டேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட 233 இன்டூ 1 2 3 மினிட்ஸோ எடுத்துக்கிட்டா, நடுவில் அந்த டைம்லாம் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் பொறுப்பேற்றிட முடியுமா நீங்கள் சொல்லக்கூடிய டைம் ஃப்ரேமில்? இன்றைய அலுவல் திட்டமிடல் அப்படிங்கிறது அனைத்து எம்எல்ஏக்களுமே இன்றே பதவி ஏற்பார்கள். அந்த நேரம் அப்படிங்கிறது மதியத்தை தாண்டியும் கூட செல்லலாம். அந்த டைமிங்கை பொறுத்து எம்எல்ஏக்களுடைய பதவி ஏற்பும் இருக்கும். நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தான் சபாநாயகர், துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெறும். சபாநாயகராக அறிவிப்பு வெளியிடப்படும். யார் சபாநாயகர், யார் துணை சபாநாயகர் என்கிற அறிவிப்பு எல்லாமே வெளியிடப்படும். மற்றொரு பக்கம் ஆளுநர் 13ஆம் தேதிக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்கணுங்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நாள் இன்றைய நாள் அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகும் அப்படின்னு அரசு நாளை மறுநாளோ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா 13ஆம் தேதி தான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய டெட்லைன். 13ஆம் தேதி அன்றோ அதற்கு முன்னரோ பெரும்பான்மை நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய டெட்லைன். ஸோ இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை நடத்த போகிறவர் புரோட்டம் ஸ்பீக்கரா இல்லை புது சபாநாயகரா? நான் அறிகின்றேன் புரோட்டம் ஸ்பீக்கரும் கூட ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறதுக்கான அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு. நீங்கள் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? பெரும்பான்மையை ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்கிறாங்களா, அதை ஸ்பீக்கர் செய்கிறாரா? அரசு வட்டாரத்திலையும் தமிழக வெற்றிக்கழக வட்டாரத்திலையும் நம்ம விசாரித்த போது நாளைய தினம் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்று மாலை நமக்கு உறுதியாக தெரிந்துவிடும். சபாநாயகர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு இன்று மாலை வந்துவிட்டால் நாளைய தினம் புதிய சபாநாயகர், நிரந்தர சபாநாயகர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த பணியை தொடங்குவார். ஒருவேளை இன்றைக்கு அறிவிப்பு வரல அப்படின்னா தற்காலிக சபாநாயகர் இருக்கக்கூடிய கருப்பையா நாளைய தினமும் அவர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வழிநடத்தல்களை எல்லாம் கொண்டு சொல்வார் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரப்பூர்வ நகர்வுக்கெல்லாம் நாம் இன்றைக்கு மதியம் இல்லை மாலை வரை காத்திருக்க வேண்டும். அநேகமாக நாளைய தினம் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு தான் இப்போது அரசு வட்டாரத்தில் நமக்கு ஒரு உறுதிப்பட தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.